அண்ணே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே, தே ஆர் ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸுங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்குது, தனிப்பட்ட முறையில் இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள், பிரச்சனையை சந்தித்து பயணம் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து அன்ரெகனைஸ்டு சிம்பிளில் போய் நிற்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ணா. எத்தனை பேர் அதை செய்வாங்க? செஞ்சார். டிடிவி அண்ணா இந்த எலெக்ஷனில் வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லையா, அவரே போய் நின்னார். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும். அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள். விமர்சனம் வைக்கிறவங்க 10,000 வச்சுட்டு போலாங்கண்ணா. எம்பியா இருந்து டிடிவி என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருக்கு. இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னாரு? பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக. ஓபிஎஸ் அண்ணா பற்றி நான் சொன்னேன். அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன், மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம், நம்ம கட்சி வச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க, பேசுவாங்கன்னா காலம் இருக்கு, நேரம் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கே விடை கிடையாதுங்கண்ணா. நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். அதனால் நண்பர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு விடை இல்லை. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுறேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க, 15 நாள் கழிச்சு கேளுங்க. ஏன்னா தலைவா இன்னும் 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க, 2 மாசம் கழிச்சு கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லிருக்கேன்.